வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும், அதையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இப்போ நாம் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய இல்லத்தில் நடக்கிற பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் திதி அப்படி நாட்களில் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் காலிஃப்ளவரை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் உப்பு போட்டு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அது பெரட்டும் போது அதன் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். உப்பு போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பட்டை லவங்கம், கரம் மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா பேஸ்ட்டு கொஞ்சம் அதில் உப்பு காரமெல்லாம் ஏறிக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து வணக்கி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே நாம் தாளிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் மேலே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கட்டும். நல்லா வெங்காயம் செவந்து வரதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலை, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் அது கொஞ்சம் அள்ளி நம்ம காலிஃப்ளவரோடையே அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடலாம், அடி பிடிக்காத மாதிரி. இப்போ அதில் கொஞ்சம் கரம் மசாலாலாம் போடுவோம், அது போட்டுக்கலாம். அதில் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா போட்டிருக்கேன். நல்லா வணங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா அதில் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளி எல்லாம் வேகட்டும். இப்போ அளவு தண்ணி விட்டாச்சு. உலக கொதிச்சிருச்சு. நம்ம இப்போது அரிசி போடலாம். நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர், வெங்காயம் எல்லாத்தையுமே அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட்டுடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி. பேக் பண்ணி கொண்டே கொடுத்துடலாம். பேக்கிங். அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். நாளைக்கு வேறு ஒரு சமையலில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிங்க.